갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야 Hi friends, good morning. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோப்புக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து முருங்கைக்கீரை பவுடருக்கு வந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஆத்தா விடுறதுக்காக போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து நிறைய செடி வந்து வச்சுருக்காங்க புதுசாக. இந்த மாமரம் வந்து கரெக்டாக நம்ம தரைக்கும் அந்த மாங்காய் தொங்குறதுக்கும் ஒரு அடி கூட கேப் இல்லை. குட்டி கீழேயே இருக்கிற மாதிரி மாங்காவாக இருந்துச்சு. அந்த மரம் ஃபுல்லாக மாங்காவாக இருந்துச்சு. அதுலேயே வந்து இன்னும் நல்லா தேரட்டும்னு விட்டுருக்கிறதா ஆத்தா சொன்னாங்க. எனக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சமையல் அம்மா தான் சமைக்கிறாங்க. மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரெண்டும் செஞ்சிடறதா சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழம்புக்கு வந்து எலும்பு நல்லி ரெண்டும் வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டு நம்ம வந்து விசில் விடுவோம்ல, அது வந்து ஒரு 10 விசில் கிட்ட 12 விசில் கிட்ட விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து விசில் விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த சைடு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்ருந்தேன். இந்த சைடு காய்கறி எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே ஏற்கனவே அரிஞ்சாச்சு. மட்டன் வறுத்துட்டு மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒன்ஸ் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து உப்பு போட்டு சூப்பாக குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு எப்பயுமே மல்லித்தூள் ஜாஸ்தி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு சின்ன வெங்காயம் தீந்துருச்சு. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. அதோட எவ்வளோ தூரம் தண்ணி தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுலேயே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியும் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வேக விடுறதுனாலும் சரி, ஜஸ்ட்டு சும்மா வந்து ஒரு விசில் இல்லை வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கிறீங்கனாலும் ஓகே குக்கரில். இந்த சைடு வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுட்டு அதோட சோம்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலையோடு போட்டு வதக்கிக்கிறாங்க. அம்மா சமைச்சாங்கன்னா அம்மாவுக்கு அலுமினிய எண்ணெய் சட்டி மட்டும்தான் வேணும். அது அம்மா சமைச்சாங்கன்னா இருக்குதுங்கிறதுக்காகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி 2 சட்டியும் ஒரு அந்த அலுமினிய குக்கரும் நான் வச்சுருக்கேன். ஸோ அம்மா சமைச்சாங்கன்னா அவங்களுக்கு அதில் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மட்டன் எல்லாமே போட்டு நல்லா மசாலா மாதிரி பண்ணிக்கிறோம். இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து போட்டுக்கிறாங்க. வறுக்கிறதுக்கு வந்து மல்லித்தூள் போடலை. நிறைய பேர் என்ன ரெசிபி செஞ்சாலும் அதையும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுங்கக்கான்னு சொன்னதுனால தான் ரெசிபீஸோடு ஷேர் பண்ணுறேன். ரெசிபீஸோடு ஷேர் பண்ணுறோமா இல்லை ரெசிபீஸ் வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ் தான் நம்ம வீட்டில் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அந்த சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல்லாம் உருளைக்கிழங்கு போட்டாங்கன்னா ஸோ அதுக்காக அதையும் வந்து போட்டுக்கிட்டாச்சு. இந்த சைடு குழம்புக்கும் வந்து அதே தேங்காய் சோம்பு தான் அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா ஒரு சைடு கொதிக்க வச்சாச்சு. டாக்டர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் 10 பாதாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அம்மாவை பழைய வீடியோலலாம் பார்த்தது நல்லா இப்போ ஒரு 7-8 கிலோஸ் போட்டு நல்லா பொசுன்னு இருக்காங்க. இதில் வீக்காக இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாராம். ஸோ இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் அப்புறம் வந்து சோம்பு போட்டு தாளித்து அதை அப்படியே கருவேப்பிலை போட்டு அந்த குழம்புல ஊற்றிடுறாங்க. அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைப்பீங்களா இல்லை வேறு மாதிரி வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை. அது வந்து லதா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அக்கா லதா வந்து நேற்று சோக ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உடனே எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவீங்கன்னா என்ன சொன்னீங்க? இவங்க சோக ஸ்டேட்டஸ் வச்சா 4 பேர் பார்த்து உதவுவாங்களாம். பார்த்துக்குங்க. வெறும் சோக ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மட்டன் ஃப்ரை மட்டன் குழம்பு. ஸோ சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து மாடியில் வந்து இன்றைக்கி ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரீல்ஸ் வந்து இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு ஷூ ஆர்கனைசர் வந்து அமேசான்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசர் தான். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு ஆஃபரில் 1800 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். 2700 வரைக்கும் இது வந்து இருக்கும். பட் 1800 வரைக்கும்
உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். நீங்கள் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சு வாங்கலாம். 10 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஒரு டோரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இது அந்த ரீல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அடுக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரீலுக்கு அடுக்கிட்டு திருப்பி இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்கிட்ட ஏன்னா இதை விட ஃபுட்வேர்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளோட அந்த ஃபுட்வேர் ஆர்கனைசர் இந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து நார்மலாக வச்சா 2 ஜோடி தான் ஒரு ஷெல்ஃபுக்கு வைக்க முடிஞ்சிச்சு. பட் இதில் வச்சு வைக்கல ஒரு ஷெல்ஃபுக்கு 4 ஜோடி வைக்க முடிஞ்சிச்சு. அண்ட் என்னோடய ஷூஸ் தான் நிறையா இருக்குங்கிறதுனால ஷூஸ் இந்த மாதிரி வைக்க முடியல. பட் ஃப்ளாட்ஸு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இந்த மாதிரி ஆர்கனைசரில் வச்சு வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கீழே இருந்தது மேலே இருந்தது கீழே எல்லா இடத்துலையும் இருந்த ஃபுட்வேர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி சுத்தம் பண்ணி அதை வச்சுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த பார்சல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்து இப்போயே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஜேர்னல் பண்ணி அப்படியே ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டதுனால பெண்ணெல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு. சரி அதையும் இப்போ பண்ணிகிட்ருக்கேலே இதையும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரீடிங் ஜேர்னல் வந்து நான் புதுசாக பண்ணுறேன் இந்த வருஷத்துக்கு. ஸோ அதுக்கு வந்து வேணும் அப்படின்னு என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பென் இது 2 தான். முஜியோட 0.5 அப்புறம் வந்து ரெனால்ஸோட அந்த ரைட்டிங் பென். இதுவும் வந்து கீழே எடுத்துகிட்டு போகணும். ஒரு செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் ஆன்லைனில் எடுத்தது. ஸோ அதுக்கு வந்து ப்ரஷஸ்லாம் நான் செஞ்சு காமிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் கழுவாமல் 10 நாளைக்கு மேலே அப்படியே இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு குட்டி ரீலாக எடுக்கலான்னு தோணுச்சு. அதோட உங்களோட வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ 2வது 3வது வீடியோவில் இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ரிங் கலெக்ஷனில் ஆலி எக்ஸ்பிரஸில் வாங்கின ரிங்ஸு பேலன்ஸ் ரிங்ஸ் எல்லாம் பெருசு இருந்ததுலாம் நான் உடம்பு இழைச்சப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இது இப்போ வந்து ஆனி ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மளோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க கிஃப்டாக. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ரீலும் எடுத்திருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பர்ப் குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே 5% ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஆஃபர் கோட் வைக்கிறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வைக்கிறேன். உங்ககிட்ட இது வந்து ரிங் பாக்ஸாக நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த ரிங் எடுக்கிறதுனாலுமே நம்ம தேடி எடுக்கிறதா இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுமே பார்த்து நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பியூட்டிஃபுல் குவாலிட்டியில் இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் ரிங் பாக்ஸ், அவங்கக்கிட்ட வந்து இயரிங் பாக்ஸாக இருக்கலாம், நெக்லஸ் பாக்ஸாக இருக்கலாம், ஜுவல்லரிஸ்க்கு எத்தனை வகையான பாக்ஸஸ் வேணுமோ எல்லா பாக்ஸஸுமே வச்சுருக்காங்க. சூப்பர்ப் குவாலிட்டியில் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஷூட் பண்ண வேண்டியதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அருள் நர்சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கோம். ஸோ அருள் நர்சரியில் போய் கொஞ்சம் செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இன்டோர் பிளான்ஸும் ஒரு 2-3 அவுட்டோர் பிளான்ஸ் மட்டும்தான், சும்மா ஒரு 5-6 பிளான்ஸ் மட்டும்தான் ஐடியாவில் வந்து போனது. வர்றப்போ வந்து நான் ஒரு 12 வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் அது பெருசாக ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது. இன்டோர் பிளான்ட் வந்து சிசி தான் எடுத்திருந்தேன். அதுதான் நான் என்ன பண்ணாலும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிசி பிளான்ட் எடுத்திருந்தேன். அதுதான் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த செடியெல்லாம் வெளியில் வைக்கிற தான் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் இன்னும் நம்ம வந்து செட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வெளியில் வைக்கிறதுக்கு நிறையா வாங்கலை. மாடிக்கும் உள்ளேயும் மட்டும்தான் வாங்கினோம். ஸோ அதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தது தான். ரொம்ப பெரிய நர்சரி, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தமிழச்சி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து ஒரு சிஸ்டர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2-3 பார்ட் வந்து இதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்களும் பிளான்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் இங்கே வந்தாச்சு. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ரூமாக வச்சுருந்தோம்ல, அந்த ஆஃபீஸ் ரூம் டூர்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இங்கே மேலே எங்கேயாவது வைக்கிறேன். ஸோ இந்த ரூம் வந்து இப்போ என்னோட ரீடிங் ரூமாக இருக்குது. ஈவினிங் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது ஈவினிங் ஒரு 7 to 8லேருந்து நைட்டு மாமா வர வரைக்கும் இந்த ரூமில் தான் இருப்பேன். ஸோ இந்த ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ரூமில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புக்ஸ் ஃபுல்லாக ஒரு பழைய பேப்பர் கடையில் எப்படி இந்த அண்ணாங்கெல்லாம் ரோட்டில் பிளாட்பாரத்தில் போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எதுக்காக நாங்கள் ஷெல்ஃப்லேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஷெல்ஃபு, இதே மாதிரி இன்னொரு ஷெல்ஃப் அந்த சைடு இருக்குது, அப்புறம் இந்த ஷெல்ஃப், இது 3 லைன் தான் நான் புக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நம்ம 1 வருஷமா வீடியோ போடலங்கிறதுனால அதெல்லாம் பெருசாக நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இன்ஸ்டாகிராமில் எப்பயாவது காமிச்சிருந்திருப்பேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம், இந்த ஷெல்ஃப் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஷெல்ஃப் ஃபுல்லாகி நான் மேலேருந்து எடுத்த புக்ஸ், கிஃப்ட் வந்த புக்ஸ், நான் அதுக்கப்புறம் வாங்கின புக்ஸ் எல்லாம் சேர்த்து இடம் பத்தல. அதனால மாமா கிட்ட கேட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷெல்ஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷெல்ஃப் வந்து எனக்கு 5 நாள் இல்லை 6 நாளில் டெலிவரி ஆகிடும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, இருந்த எல்லா புக்ஸையும் எடுத்து எல்லா புக்ஸையுமே ரேப் பண்ணாமல் எந்த புக்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் ரேப் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரேப் பண்ணி வச்சோம். பட் ஆர்டர் பண்ணி 16 நாள் ஆகுது, இன்னும் வரவே இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லா புக்ஸும் அங்கேயே இருக்குது. பாதி புக்ஸ் இங்கே இருக்குது, பாதி புக்ஸ் இங்கே இருக்குது. இப்படி கசாமுசான்னு இருக்குது. அது மட்டும் இருந்தாலே கசமுசான் தான் இருந்திருக்கும். 2 நாளாக பெட்ரூமில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுனால இங்கே தான் தூங்குறோம். இது வந்து ஒரு சோஃபா கம் பெட் மாதிரி. நான் படிக்கிறப்போ ரீடிங் ரூம் தானே இது. ஸோ படிக்கிறப்போ படுத்துட்டு படிக்கிறதுனா விரிக்கிறது, இல்லைனா சோஃபா வச்சுக்கிறதுன்னு இருக்கும். 2 நாளாக இங்கே தான் தூங்குறோங்கிறதுனால இதுவும் இங்கே தான் இருக்குது. படிச்சுட்டு இருக்க புக்ஸு, என்னோட ரீடிங் ஜேர்னலுக்கு
நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ரூமில் அப்படியே இருக்குங்கிறதுனால ரொம்ப கசகசன்னு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்க வைக்கலாம், சுத்தம் பண்ணி அடுக்கி வைக்கலாம்னா பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஷெல்ஃப் வந்துச்சுன்னா தான் எந்தெந்த ஷெல்ஃபுக்கு எந்தெந்த புக்ஸ் எங்கெங்கே வைக்கலாம். இந்த ஷெல்ஃபை வந்து இந்த இடத்துல வச்சிடலான் இருக்கும். அந்த ஷெல்ஃப் வந்து இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஷெல்ஃப் இங்கே வச்சுட்டு அந்த ஒயிட் ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வச்சுட்டு இதில் ஒரு ஷெல்ஃப், இதில் 2 ஷெல்ஃப் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒரு ஷெல்ஃபை மாடியில் பேக்ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு ஷெல்ஃப் வந்து இங்கே புக் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கும். இப்போ எதுவுமே இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம், பட் க்ளீன் பண்ணிட்டு எந்த புக் எடுக்கிறதுன்னு ஒயிட் ஷெல்ஃப் வந்தால் தான் பண்ண முடியுங்கிறதுனால அந்த வேலையெல்லாம் எனக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. சும்மா தூசி மட்டும் தான் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிச்சன் பண்ணோம்ல, அப்போ இருந்த தூசி சரி சேர்த்து தொடச்சிக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே இருக்குது. இப்போ வந்து ரேப் பண்ணாத சில புக்ஸு, ரேப் பண்ணாத சில புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரேப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புக் ஜேர்னலோட வேலை வந்து கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டேன்னா இன்னைக்கு நைட்டோட அப்படியே ஒரு புக் எடுத்துட்டு அப்படியே இங்கே படுத்துட்டு முடிச்சிடுவேன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் எல்லாமே இது வந்து என்னோட மேக்கப் கிட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் எல்லாமே என்னோட ஆர்ட் ஜேர்னல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே, இதில் எல்லாமே பேனாக தான் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிறது இது வந்து பெயிண்டிங் சப்ளைஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பெயிண்டிங், இந்த ட்ரார் ஃபுல்லாகவே பெயிண்டிங் சப்ளைஸ் மட்டும் வச்சுருக்கேன். இந்த ட்ராரில் வந்து ஃபுல்லாகவே ஆர்ட் ஜேர்னல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஜேர்னலோட ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நான் அழகிய தமிழ் மகளில் இந்த புக்ஸ் பற்றி ஆர்ட் ஜேர்னல் பற்றிலாம் போடணும்னு நினைப்பேன். ஆனால் முடிச்சு வச்சுட்டு எடுத்து வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆர்ட் ஜேர்னல் சப்ளைஸ். இங்கே இருக்கிறதும் அந்தந்த சைடில் இருக்கிறதும் ஆர்ட் ஜேர்னல் சப்ளைஸ் தான். லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து புக் வச்சா தூசி அடையும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 2 ஆர்கனைசர் வச்சு இந்த டிராயிங் சப்ளைஸும் ஆர்ட் ஜேர்னல் சப்ளைஸும் வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் இங்கே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால இங்கேயே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தொடச்சி பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. புக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அந்த புக் ஷெல்ஃப் வரணும். நானும் அவங்கக்கிட்ட கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், மெசேஜ் பண்ணுறேன், மெயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னைக்கு ஷிப் பண்ணிடுவோம், நாளைக்கு ஷிப் பண்ணிடுவோம், இன்னைக்கு ஷிப் பண்ணிடுவோம், நாளைக்கு ஷிப் பண்ணிடுவோம்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஷிப் பண்ண பார்க்க காணும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சாம் க்ளோரி இருக்காங்கல்ல, நியூ கிரியேஷன் 21.5. ஸோ அவங்க வந்து என்னோட பர்த்டேக்கா, ஆமாம் என்னோட பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தம்பியோட பத்திரிக்கை சென்ட் பண்ணல, இதுவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலி ஃபோட்டோஸ் அவங்க ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு சாரீ கட்டி நம்ம அப்லோட் பண்ண இன்ஸ்டாவில் போட்டது, ஃபஸ்ட்டு மாமா வந்து லைவ் வந்தப்போ எடுத்த ஒரு பிக்சர், ஃபஸ்ட்டு லைவ் நம்ம சேனலில் வந்தப்போ எடுத்த பிக்சர், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சாரீ கட்டி போட்டது, பிஃபோர் ஆஃப்டர். இப்போ திருப்பி கிட்டத்தட்ட இந்த பிஃபோர் அளவுக்கு இல்லை, இந்த ஆஃப்டர் அளவுக்கும் இல்லை. ஸோ திருப்பி கொண்டு வரணும். இது ஃபஸ்ட் சென்னைக்கு நான் தனியாக போய் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் எடுத்த பிக்சர்ஸ் ரொம்ப ரேண்டமாக, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர்ஸாக எடுத்து இதை வந்து எனக்கு ஃப்ரேம் பண்ணி கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க. அது வந்து நான் இந்த புக் ஷெல்ஃப்லேயே தான் வச்சுருந்தேன். இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருந்துச்சு, அதை மறைக்கிறதுக்காக நான் வந்து குட்டி க்ரீனரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தேன். துடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிட்ருக்கேன். ஸோ அப்படி தொடச்சா தூசி பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரையாக மட்டும் தொடச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் சார் வந்துட்டார். வாரத்தில் ஒரு 4 தடவை வந்துடுவார். ஸோ தெரியாதவங்களுக்கே அண்ணாவோட பையன் லியான் குட்டி. ஸோ அவருக்கு வந்து ஏதாவது விளையாட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டஸ்டர் இருக்கும்ல, அது புது டஸ்டர் வச்சு சும்மா எட்டி வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா தூக்கம் வந்துச்சு, ஆனால் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடந்தாரு. அதனால் தொட்டில் இருந்தால் தூங்குவான்னு அம்மா என்னோட மூங்கில் தொட்டில் கழட்டிட்டு அதில் என்னோட ஒரு துப்பட்டாவை போட்டு அவனை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பாருங்கள் வட்டப்பாறைக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆட்டுங்க, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு அன்றைக்கி சார் ரொம்ப நேரம் கொட்டை அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அன்னையோட டே வந்து அப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம்னு இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன்லாம் போகும். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.